கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. கரூரில் தாவேகா தலைவரும் நடிகரும் கலந்து கொண்ட பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 39 பேர் பலியாகினர். 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கரூர் சனப்பிரட்டி தொழிற்பேட்டையைச் சேர்ந்த நவீன் என்ற வாலிபர் நேற்று நண்பகல் உயிரிழந்தார். இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40 உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த நல்லுசாமி என்பவரின் மனைவி சுகுணா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உயிரிழப்பு 41 உயர்ந்துள்ளது. கரூர் அரசு மருத்துவமனையில் உள்ள தீவிர கண்காணிப்பு பிரிவில் 11 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி 90க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.